தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க. அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க. நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே, அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி. இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது? இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண். இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா? காளிங்கராயன் அணை. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன். இப்போ தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலாம் வந்திருக்கிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பேனா? இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு, அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மத்த மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம
இதுல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவிகேடா? எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், இங்க உங்களை தான் கேட்கிறேன், இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா? எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அதுலயா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா? எதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். ஈரோடு செல்ஃபி ஒன்னு எடுப்போமா?